வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மூன்றாவது முறையாக பதவியேற்க உள்ள நிலையில் பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா அக்கட்சியின் மூத்த தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார். மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்றவர்களின் விவரங்களை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவிடம் தேர்தல் ஆணையம் சமர்ப்பித்துள்ளது. கேரளா மற்றும் மகாராஷ்டிராவில் 4 மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் வரும் 25ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்க உள்ள திரு நரேந்திர மோடிக்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தேசிய ஜனநாயக கூட்டணி புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. புதுதில்லியில் இன்று பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டாவின் இல்லத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் திரு அமித் ஷா, திரு ராஜ்நாத் சிங், திரு பியூஷ் கோயல், திரு பிரகலாத் ஜோஷி, திரு மன்சுக் மாண்டவியா, திரு அஸ்வினி வைஷ்ணவ் மற்றும் பிஜேபி நிர்வாகிகள் ஆட்சி அமைப்பது குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தினர். இதனிடையே ஐக்கிய ஜனதாதளம் கட்சித் தலைவரும் பீகார் முதலமைச்சருமான திரு நிதிஷ்குமாருடன் அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் தில்லியில் ஆலோசனை நடத்தியுள்ளனர். தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் நாளை நடைபெறவிருக்கிறது. இதில் பிஜேபி, தெலுங்கு தேசம், ஐக்கிய ஜனதாதளம், லோக் ஜனசக்தி ராம்விலாஸ் பிரிவு, சிவசேனா ஷிண்டே பிரிவு, மதச்சார்பற்ற ஜனதாதளம் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் சார்பில் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட மக்களவை உறுப்பினர்கள் கலந்து கொள்ளவிருக்கிறார்கள். முன்னதாக நேற்று தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராக பிரதமர் திரு நரேந்திர மோடியை கூட்டணி கட்சிகள் ஒருமனதாக தேர்வு செய்தது குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்படுவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் தெரிவித்துள்ளார். தில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். பின்னர் தேர்தல் ஆணையர்கள் திரு ஞானேஷ்குமார், திரு சுக்பீர் சிங் சந்து ஆகியோருடன் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்றவர்களின் விவரங்களை அவர் சமர்ப்பித்தார். நாடு முழுவதும் 18வது மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள உறுப்பினர்கள் தில்லி புறப்பட்டுச் செல்ல தயாராகியுள்ளனர். புதிய உறுப்பினர்களை வரவேற்க மக்களவை செயலகம் தயார் நிலையில் உள்ளது. காகித பயன்பாடற்ற டிஜிட்டல் முறையில் உறுப்பினர்களின் தகவல்களை பதிவு செய்வதற்கு ஆன்லைன் மென்பொருள் உருவாக்கப்பட்டு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. உறுப்பினர்களுக்கான அடையாள அட்டை மற்றும் மத்திய அரசின் சுகாதார திட்டத்திற்கான அட்டைகளை வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வரும் 14ஆம் தேதி வரை சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் உறுப்பினர்களின் விவரங்களை பதிவு செய்யும் பணிகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மக்களவை செயலகம் தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர்கள் தம்மையும் இதர பிஜேபி கூட்டணி கட்சிகளையும் அணுகியதாக வெளியான தகவல்களை லோக் ஜனசக்தி ராம்விலாஸ் கட்சித் தலைவர் திரு சிராக் பாஸ்வான் மறுத்திருக்கிறார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திரு நரேந்திர மோடி 3வது முறையாக பிரதமராக பதவியேற்பதற்கு மக்கள் தீர்ப்பளித்திருப்பதாகவும் அதனை எந்தவொரு கூட்டணி கட்சியும் மறுக்கவில்லை என்றும் குறிப்பிட்டார். விரைவில் புதிய அரசு அமையும் என்றும் திரு சிராக் பாஸ்வான் உறுதியளித்தார். ஒடிஷாவில் அண்மையில் நடந்து முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து முதலமைச்சர் பதவிக்கு பல்வேறு நபர்களின் பெயர்களை அக்கட்சி பரிசீலித்து வருகிறது. மக்களவைத் தேர்தலில் அம்மாநிலத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்ட 20 உறுப்பினர்களையும் நாளை தில்லி வருமாறு கட்சியின் தலைமை அறிவுறுத்தியுள்ளது. அரசு அமைப்பதற்கான வழிமுறைகளை உருவாக்குவது குறித்தும் ஒடிசாவில் பிஜேபி சார்பில் முதலமைச்சர் பெயரை இறுதி செய்வது குறித்தும் அம்மாநில மக்களவை உறுப்பினர்களுடன் கட்சியின் மூத்த தலைவர்கள் ஆலோசனை நடத்தவுள்ளனர். 6 முறை மக்களவை உறுப்பினரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான திரு ஜுவல் ஓரம், மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான், முன்னாள் கணக்கு தணிக்கை தலைமை அதிகாரி திரு கிரீஷ் சந்திர முர்மு ஆகியோரின் பெயர்கள் முதலமைச்சர் பதவிக்கு பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன. ஒடிசா சட்டப்பேரவைக்கு மொத்தமுள்ள 147 தொகுதிகளில் 70 இடங்களை கைப்பற்றி பிஜேபி ஆட்சியை பிடித்திருக்கிறது. நாடு முழுவதும் மருத்துவமனைகளில் தீ விபத்துகளை தடுப்பதற்கான நெறிமுறைகள் முழுமையாக பின்பற்றப்படுவதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக மத்திய அரசின் சுகாதார சேவைகளுக்கான தலைமை இயக்குநர் திரு அதுல் கோயல் மாநில அரசின் சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். அப்போது மின் கசிவு காரணமாக மருத்துவமனைகளில் தீ விபத்துகள் ஏற்படுவதை தடுக்க உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என அவர் அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
கேரள மாநிலத்தில் 3 மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கும் மகாராஷ்டிராவில் 1 மாநிலங்களவை உறுப்பினரை தேர்வு செய்வதற்கும் தேர்தல் நடத்துவதற்கான அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு பினோய் விஸ்வம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு இளமாரம் கரீம், கேரள காங்கிரஸ் எம் கட்சியின் திரு ஜோஷ் கே மணி ஆகியோரின் பதவிக்காலம் அடுத்த மாதம் 1ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் திரு பிரபுல் பட்டேல் தமது பதவியை ராஜினாமா செய்ததால் அந்த பதவிக்கும் தேர்தல் நடைபெறவுள்ளது. போட்டியிட விரும்புவோர் இம்மாதம் 13ஆம் தேதி வரை மனு தாக்கல் செய்யலாம் என்றும் வரும் 25ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்றும் மாநிலங்களவை செயலகம் தெரிவித்திருக்கிறது. மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்று 3வது முறையாக பிரதமராக பதவியேற்கவிருக்கும் திரு நரேந்திர மோடிக்கு பல்வேறு நாடுகளின் தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள். பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோன் தொலைபேசியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது இரு நாடுகளுக்கும் இடையே வலுவான நம்பிக்கை மிகுந்த உறவுகள் மேம்படுவதற்கு திரு நரேந்திர மோடியின் தலைமை வழிவகுக்கும் என அவர் குறிப்பிட்டார். பாரிஸில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் மற்றும் பாராலிம்பிக் போட்டிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அப்போது கூறினார். இந்தியா ஓமன் நாடுகளின் கடற்படை அதிகாரிகளின் 6வது கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்புத் துறையில் நிலவும் நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்துவது, இரு நாடுகளுக்கும் இடையே பொதுவான கடலோர பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்வது, தகவல் பரிமாற்றம், பயிற்சி, தொழில்நுட்ப உதவிகளை வழங்குவது உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டன. இந்திய கடற்படை குழுவிற்கு கமாண்டர் மன்மீத் சிங் குரானாவும், ஒமன் குழுவிற்கு கமாண்டர் ஜேசிம் முகமது அலியும் தலைமை வகித்தனர். அசாம் மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் மழை குறைந்துள்ளதால் வெள்ள நிலைமை ஓரளவு மேம்பட்டிருக்கிறது. கடந்த சில தினங்களாக அசாமின் கேச்சார், கரீம்கஞ்ச், நகோன், மேற்கு கர்பி, அங்லாங் மாவட்டங்களில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தால் 2,50,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுவரை 25 பேர் உயிரிழந்துள்ளனர். தற்போது வெள்ள நீர் வடிந்து வருவதாகவும் நிலைமை மேம்பட்டுள்ளதாகவும் மாநில பேரிடர் மேலாண்மை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 22,000க்கும் மேற்பட்ட மக்கள் 112 நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். 5,000 ஹெக்டேர் பரப்பில் பயிரிடப்பட்டுள்ள பயிர்கள் வெள்ள நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. தொடர்ந்து மீட்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். காசா பகுதியில் இஸ்ரேல் படையினர் நடத்திய வான்வழி தாக்குதலில் குழந்தைகள், பெண்கள் உட்பட 30 பாலஸ்தீனர்கள் உயிரிழந்தனர். காசாவின் மத்திய பகுதியில் உள்ள நுசரேத் முகாமில் பள்ளி கட்டடத்தை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் ஏராளமான ஏவுகணைகள் வீசப்பட்டதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. என்றாலும் தீவிரவாதிகளை அப்புறப்படுத்தும் நடவடிக்கையாகவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் கூறியிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகள். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-9, 21-15 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் கென்டோ நிஷிமோட்டோவை வென்றார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சர்ப்ஜோஜித் சிங் தங்கப்பதக்கம் வென்றார். ஜெர்மனியின் முனிச்சில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மகளிர் 50 மீட்டர் பிரிவில் சிஃப்ட் கவுர் சம்ரா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஹங்கேரியில் நடைபெற்று வரும் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அமன் ஷெஹ்ராவத் அரையிறுதிக்கு முன்னேறியிருக்கிறார். ஆடவர் 57 கிலோ எடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 11-1 என்ற புள்ளிக்கணக்கில் ஜார்ஜியாவின் திங்கஷ்விலியை வென்றார். ஆசிய கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் குமுத் சைனி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். தென்கொரியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் மற்றும் கலப்பு குழு பிரிவுகளிலும் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கத்திற்கான ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளது. உலகக்கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் அமெரிக்கா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. டல்லாஸில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு 9 மணிக்கு தொடங்கும். பாராலிம்பிக் போட்டியில் பங்கேற்க இந்தியாவின் மனோஜ் சர்க்கார், சுஹாஸ் எத்திராஜ் உட்பட 13 பேர் தகுதி பெற்றிருக்கிறார்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு 3வது முறையாக பதவியேற்க உள்ள நிலையில் பிஜேபி தலைவர் திரு ஜே.பி. நட்டா அக்கட்சியின் மூத்த தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார். மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்றவர்களின் விவரங்களை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவிடம் தேர்தல் ஆணையம் சமர்ப்பித்துள்ளது. கேரளா மற்றும் மகாராஷ்டிராவில் 4 மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் வரும் 25ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 3வது முறையாக பிரதமராக பதவியேற்க உள்ள திரு நரேந்திர மோடிக்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.